மகாராணி மாதிரிலேருந்து சுமதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறோம். அது என்னென்னா ப்ரோட்டீன் ஹல்வா. அந்த ப்ரோட்டீன் ஹல்வா என்னென்ன பொருள் தேவை, செய்முறை என்னென்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. ப்ரோட்டீன் ஹல்வா பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த பாசிப்பருப்பு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த உலகு 100 கிராம் பாசிப்பருப்பு, அதுக்கு வந்து 50 கிராம் பொரிகடலை, 50 கிராம் நிலக்கடலை, இது மூணையும் வறுத்து பவுட்ரு பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு 50 கிராம் முந்திரி பருப்பு, 100 கிராம் பாதாம் பருப்பு, இதை தனியாக வறுத்து நுணுக்கிக்கணும். இதுக்கு வந்து மொத்தம் 350 கிராம், அதுக்கு சுகர் வந்து 350 கிராம் எடுத்துக்கோங்க. அதாவது ஜாகரி, இதை வெல்லத்தை நுணுக்கி 350 கிராம் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஏலக்காய், அப்புறம் ஒரு 300 ml பால். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சு பாசிப்பருப்பை முதல்ல வறுத்துக்குருவோம். கடாய் காஞ்சிட்டு ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பை ட்ரையாக வறுத்துக்குருவோம். வாசனை வர்ற வரைக்கும் வறுக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் வறுக்கணும். நல்லா செவந்துருச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த நிலக்கடலை பொரிகடலை இது ரெண்டுமே வறுத்தது தான். அதை லேசாக நம்ம ஹீட் பண்ணிக்கிறணும் பவுட்ரு பண்ணுறதுக்கு. இப்போ இந்த பொரியல்லையும் நிலக்கடலையும் நல்லா சூடாகிடுச்சு. இதை கொட்டிக்கிடுவோம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இதில் வந்து இந்த முந்திரியையும் பாதாமையும் வறுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு பாதாம் போட்டுக்கிறேன். 100 கிராம் பாதாம், அது லேசாக வறுத்துட்டு அதுலேயே முந்திரியையும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ முந்திரியும் பாதாம் வறுத்துட்டோம். இதை வந்து தனியாக எடுத்துக்கிறோம். இதில் இருக்க அந்த எண்ணெயெல்லாம் இந்த டவலில் தொடச்சிட்டு அப்புறமா தான் இதை மிக்சியில் போட்டு இதை தனியாக நுணுக்கணும். இந்த வெல்லத்தை வந்து கரைச்சிக்கிறோம். அது வெல்லம் கரைக்கிறதுக்கு ஒரு 100 கிராம் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டு இந்த வெல்லத்தை போட்டு கரைச்சிக்கிறோம். கரைச்சி வடிகட்டிக்கிறோம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை இறக்கி வச்சுக்கிடுவோம், ஆறட்டும். ஃபஸ்ட்டு இந்த பாசிப்பருப்பை அரைச்சிக்கிறேன். இப்போ பாசிப்பருப்பை அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை இந்த ஜல்லி வச்சு ஜலிச்சுக்கிறணும். அதிலே இந்த பொரியடலையும் நிலக்கடலை பருப்பையும் போட்டோம்ல, அதையும் அரைச்சிட்டு வந்து எல்லாம் சேர்த்து கட்டி இல்லாமல் ஜலிச்சுக்கிறணும். இப்போ இந்த பாசிப்பருப்பை அரைச்சி போட்டிருக்கோம்ல, அதிலேயே நிலக்கடலையும் பொரியடலையும் அரைச்சது அதையும் சேர்த்து ஒன்றா நல்லா ஜல்லியில் கட்டி இல்லாமல் ஜலிச்சுக்கிடுவோம். இப்போ இந்த பாதாமையும் முந்திரியும் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த பாதாமும் முந்திரியும் நுணுக்கிட்டு வந்துட்டேன். அதையும் இந்த பவுடரோடு சேர்த்துக்கிறோம். அரைச்ச பவுடரோடு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பாதாம், முந்திரி, பாசிப்பருப்பு, நிலக்கடலை, பொரியடலை எல்லாமே கலந்தாச்சு. அதில் வந்து இந்த பாலையும் சேர்த்து கலந்துக்கிடுவோம். இப்போ இந்த பவுட்ரு பண்ணது பூரா அதில் பாலில் கலந்துட்டோம். அதை வந்து நம்ம எந்த இதில் அல்வா கிண்டுறோமோ அந்த இதுக்கு மாற்றிக்கிடுவோம். பால் கூட கலந்துருக்கோம்ல, அதுலேயே ஒரு 3/4 டம்ளர் தண்ணி கலந்து அதையும் சேர்த்து கலக்கிட்டேன். இனி வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பில் ஏற்றிக்கிடுவோம். லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு, லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு கிண்டணும். கொஞ்சோண்டு சேஃப்ரான் போட்டுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். எந்த ஸ்வீட்டாக இருந்தாலும் ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு போடணும். அது போட்டுக்கிறேன். கிண்டிக்கிட்டே இருப்போம். அது கொஞ்சம் குலவலன்னு ஆகும்போது தான் வெள்ளை கரைசலை சேர்க்கணும். இது நல்லா இந்த கொஞ்சம் கெட்டித்தன்மை ஆயிடுச்சு. இதோடய நம்ம வெள்ளை கரைசலையும் சேர்த்து கிண்டினா தான் அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து வெந்து வரும். இப்போ கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிடுவோம். 6 நிமிஷம் கிண்டியிருக்கேன். நல்லா கெட்டியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா அந்த உருண்டு வர்ற வரைக்கும் கிண்டணும். கையை எடுக்காமல் கிண்டணும். அந்த நெய்யை வந்து அது குடிக்கும். மிளகாத்தூள் போட்டுக்கிறோம் வாசனைக்காக. இப்போ கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு ப்ரோட்டீன் ஹல்வா. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். மொத்தம் ஒரு 100 கிராம் நெய் சேர்க்கணும். இப்போ ப்ரோட்டீன் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். நல்லா அப்படி உருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் இந்த பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த ப்ரோட்டீன் ஹல்வாவை என் பையன் டேஸ்ட் பண்ணி காமிப்பாங்க. எப்படி இருக்கு அல்வா? வாவ், தித்திப்பாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரிச் ப்ரோட்டீன் உள்ள இந்த அல்வாவை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து சின்ன பசங்களுக்கு, வளர்கிற பிள்ளைங்களுக்கு, இப்போ வேலைக்கு போகிற, காலேஜ் போகிற பசங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம வெல்லம் சேர்த்து பண்ணுறதுனால அயன் சத்து இருக்குது. அதனால் இந்த மாதிரி சத்துள்ள அல்வாக்களை இடையில நம்ம பண்ணி கொடுத்தோம்னா பிள்ளைங்க நல்லா எனர்ஜெட்டிக்காக ஹெல்த்தியாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோ